14வது கணக்கு a equal to of alpha 0 of எனில் sigma k equal to 1 to n determinate a power k equal to 1 by 3 into 1 minus 1 by 4 power n என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னன்னா ஏ என்ற அணியினுடைய மதிப்பு, அவ்வளோதான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா சாமி அர்த்தம் மேலேருந்து கீழே போயிருக்கணும், கீழேருந்து மேலே போகணும். ஸோ ஆஃப் இன்ட்டு ஆஃப் கீழேருந்து மேலே போகும்போது 0 கூட எது பெருக்கணும் தான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளைஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் நடுவில் பெருக்கல் இருந்துச்சுன்னா நேராக குறுக்க முடிஞ்சால் கேன்சல் பண்ணணும்னா நேராக பெருக்கணும். ஸோ 1/4. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து தெரிஞ்சிருச்சு. அதுதான் இதுதான் என்னது, நம்ம ஏ பவர் 1ன்னு அர்த்தம். ஏவை ஒரு முறை வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனுடைய மதிப்பு 1 டைம் போடும்போது இது வந்திருக்கு. ஏ பவர் கேனது கேனுடைய மதிப்பு 1லேருந்து n வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இங்கே போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், 2 போட போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப்னு சொல்லும்போது இந்த 1 டைம் 2 முறை போட்டு பெருக்கணும் இல்லையா. ஸோ இது ஒரு 1 டைம் இன்ட்டு இது ஒரு 1 டைம். தட் இஸ் ஈக்குவல் டு பெருக்கல் போடும்போது இதை வந்து 1/4 த ஹோல் ஸ்கொயர் அது மாதிரி போட்டுக்கூடாது சாமி. பெருக்கல் போடும்போது இப்படி தான் போட்டு போடணும். நிறை நிரல் ஆஃபையும் பெருக்குனா 1/4ன்னு வருமா, ப்ளஸ் இது கூட 0 பெருக்குனா 0. செகண்டு இந்த இதுவு 1/2 இன்ட்டு ஆல்ஃபா, இது ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஆல்ஃபா. அடுத்தது இது 0 ப்ளஸ் 0, இது 0 ப்ளஸ் 1/4. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4. இது ஒத்த உறுப்புகள் தானே, அரையும் சேர்த்தா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ அரை ஆல்ஃபா சேர்த்தா ஒரு ஆல்ஃபா. இது 0, இது 1/4. இப்போ இதனுடைய மதிப்பு எப்படி போட போகிறோம், மேலேருந்து கீழே போயிருக்கிறோம். 1/4 இன்ட்டு 1/4 கீழேருந்து மேலே போனால் மைனஸ் போடணும். ஈக்குவல் டு அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னுடைய மதிப்பு அடிச்சுட்டு போட்டுக்கிறோம் சாமி. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 1/4 கீழேருந்து மேலே போனால் மைனஸ் போடணும். 0 ஈக்குவல் டு ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் வருது, நடுவில் பெருக்கல் குறுக்க முடிஞ்சால் கேன்சல் பண்ண நான் நேராக பெருக்கணும். 1/4 1 1 நானா 16. ஓகே, இல்லை அப்படின்னு சொன்னால் 1/4 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 3 போட்டுக்கலாமா. 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3 போடுறோம். அப்போ 3 போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஏ கியூப் போடலாம். ஏ கியூப்னா என்னது, ஏ ஸ்கொயர் கூட ஏவை பெருக்குனா எனக்கு என்ன கிடச்சிரும், ஏ கியூப் கிடச்சிருமா. அப்போ ஏ ஸ்கொயர் இந்த அணி என்ன வந்திருக்குன்னு பாரு சாமி, 1/4 ஆல்ஃபா 0 1/4 இன்ட்டு ஏன்ற அணி என்னது 1/2 ஆல்ஃபா 0 1/2. இப்போ இதை பெருக்கிறோம். நிறை முதல் உறுப்பு இங்கே போட்டோம்னா 1/4 இன்ட்டு 1/2 1/8, இது ப்ளஸ் 0. அடுத்த உறுப்பு 1/4 ஆல்ஃபா ப்ளஸ் 1/2 ஆல்ஃபா. அடுத்து இதை பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் இரண்டாவது நிறைக்கு 0 ப்ளஸ் இது கூட இதை பெருக்குனா 0, இது கூட இதை பெருக்குனா 0 ப்ளஸ் 1/8. சாரிம்மா. ஓகே, நான் போடுறேன் ஏ கியூப்னு போட்டுக்கிறேன். இங்கே இது போடுறேன் 1/8. இது கால்னு சொல்லுவோம், இது அரைன்னு சொல்லுவோம். அப்போனா ஒரு சாமி முக்காவா, ஒத்த உறுப்புகள் தானே, காலும் அரையும் சேர்த்தா முக்கால் எப்படி தானே எழுதணும். 3/4 இன்ட்டு ஆல்ஃபா, இது 0, இது 1/8. இப்போ மாடுலஸ் மீன்ஸ் மதிப்பு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கியூப் ஈக்குவல் டு இங்கே போட்டுருக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கியூப் ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு இங்கேருந்து இங்கே பெருக்கலாமா, 1/8 இன்ட்டு 1/8 மைனஸ் இங்கே போட்டோன்னா 0 கூட எது பெருக்கணும் வந்துடும், 0 வந்து. தட் இஸ் ஈக்குவல் டு 1/8 த ஹோல் ஸ்கொயர். இல்லை அப்படின்னு சொன்னால் இது எப்படி எழுதலாம் பாருங்கள், 1/4 4 இன்ட்டு 4. ஓகே, இல்லை வேணாம், 1/8 த ஹோல் ஸ்கொயர்னே போட்டுக்கலாம். ஓகே,
1/8 இல்லை சாமி, 1/8னா 8 64 வருதுல்ல. இப்போ 1/4 உடைய எழுதுனா வரும் 4 அடுக்கு. இப்போ 64 அப்படிங்கிறதுனா எழுதலாம் 4 அடுக்கு 3 தானே. அப்போ 1/4 த ஹோல் கியூப்னு எழுதலாமா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனுடைய மதிப்பு 1/4. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர்னுடைய மதிப்பு 1/4 த ஹோல் ஸ்கொயர். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கியூப் 1/4 த ஹோல் கியூப். ஓகே, அப்போ அடுத்தது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 4னா வரும் 1/4 த ஹோல் பவர் 4 வருமா? இப்போ சிக்மா நம்ம கூடுதல் 1லிருந்து n வரைக்குமான ஏனுடைய கூடுதல் என்ன வரும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஏ பவர் 1க்கு என்ன கிடச்சி? 1/4. சிக்மானது கூடுதல். ஸோ 1/4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/4 த ஹோல் கியூப் அப் டு எது வரைக்கும் சாமி வரும்? 1/4 த ஹோல் பவர் n வரைக்கும் வரும். ரைட்மா? அதுக்கு மேலே கூடுதல் தானே கேட்குறாங்க. இப்போது இந்த சிக்மான்னு சொன்னாவே இது என்ன தொடர் வரிசைன்னு பார்க்கணும். 1/4 1/4 த ஹோல் ஸ்கொயர் 1/4 த ஹோல் கியூப். அது மாதிரி அடுத்தது என்ன பண்ணால் இதனுடைய மடங்கு போய்கிட்டே இருக்குது. அது 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படி n டைம்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ என்ன தொடர் வரிசை? இது பெருக்கு தொடர் வரிசை. கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை நீங்கள் 10th படிச்சுட்டு சாமி. அதனால் இது 1 டைம் வருது, இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கனால இது என்ன தொடர் வரிசை? பெருக்கு தொடர் வரிசை. ஸோ கொடுக்கப்பட்டது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசையை ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம்? நம்ம ஜிபின்னு சொல்லுவோம், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதலுக்கான வாய்ப்பாடு. இதை n உறுப்புகள் வரைன்னு சொன்னால் நான் என்னெல்லாம் போடல, இன்ஃபினிட்டிவ் n டைம்ஸ் வந்து போயிட்டே இருக்குன்னா இன்ஃபினிட்டிவ் வச்சிடலாமா? இல்லைனா n உறுப்புகள் வரைன்னு எழுதிக்கிறேன், n உறுப்புகள் வரைன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ ஜிபியில் Sn ஈக்குவல் டு Sn n உறுப்புகளுக்கான கூடுதல் ஃபார்ம் என்ன சாமி? நமக்கு a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 a பவர் ஆர் மைனஸ் 1 ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இது எப்போன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆரினுடைய மதிப்பு 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா. ஆனால் ஆரினுடைய மதிப்பு ஆர் அப்படிங்கிறதுனாது இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கணும். ஏ என்பது முதல் உறுப்பு. ஹியர் ஏ ஈக்குவல் டு 1/4, ஆர் ஈக்குவல் டு 1/4 தான் ஹோல் ஸ்கொயர். அது 1/4 இன்ட்டு 1/4. இதை எதால் நம்ம வந்து வகுக்க போகிறோம்? முதல் உறுப்பால் வகுக்க போகிறோம். அப்போ வகுத்தலுக்கு பதில் என்ன போடலாம்? பெருக்கல் போடலாமா? பெருக்கல் போட்டுட்டு இதனுடைய தலைகீழே போட்டுக்கலாம். ஏன்னா இதுவே பையில் தான் இருக்குது. அப்போ போட்டுக்கணும். இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன சாமி வரும்? 1/4. அதாவது பெருக்கிக்கிட்டே தான் போகிறாங்க. எதை பெருக்கிட்டே போகிறாங்க? 1/4 தொடர்ந்து பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. அப்போ அதுதான் பொது விகிதம். ஓகே, இப்போ இந்த கால்வாசி அப்படிங்கிறது 1ஐ விட சிறியது. அப்போ ஃபார்மில் என்ன சாமி வரும்? ஆர் பவர் n இங்கே போடுறோம், இங்கே என்ன போடுறோம்? 1 போடுறோம், இங்கே என்ன போடுறோம்? 1 போடுறோம், ஆரை வந்து அதுலேருந்து கழிக்கிறோம். சரி, புரியுதா? ஃபார்மில் வேணால் இன்னொரு முறை எழுதிக்கிறேன் நான். Sn equal to a into 1 minus r power n by 1 minus r, where n is less than, r is less than 1. இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு. ஏன் இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுனா, இந்த ஃபார்முலா தான் நீங்கள் போன முறை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார்முலா வந்து படிச்சிருப்பீங்க, பட் நிறைய யூஸ் ஆகிருக்காது. அதனால தான் சொல்கிறேன். ஆர் என்பது பொது விகிதம், ஏ என்பது முதல் உறுப்பு, ஆர் என்பது பொது விகிதம். அந்த பொது விகிதம் பெருக்கிக்கிட்டே போகிறாங்க. எதை பெருக்கிக்கிட்டே போகிறாங்க? 1/4 பெருக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் அப்படியே போட்டால் போதும். அல்லது இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் நம்ம வகுக்க போகிறோம். இதுதான் முதல் உறுப்பு போட்டாச்சு. இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுத்தோம்னு சொன்னால் 1/4 வருது. இந்த கால்வாசி அப்படிங்கிறது 1 விட கம்மி. அதனால் ஃபார்முலா 1லேருந்து தான் 6 கழிக்கும். அப்போ 1 மைனஸ் ஆர் போட்டால் இங்கே 1 மைனஸ் ஆர் பவர் என்னன்னு போடணும். ஸோ Sn போட்டுக்கலாமா? Sn ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக 1/4 போடலாம் முதல் உறுப்பு, இன்ட்டு 1 மைனஸ் ஆருக்கு பதிலாக 1/4 பவர் n பை 1 மைனஸ் 1/4. தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு இது பவர் n நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் 1/4 பவர் n பை 1லேருந்து கால் போச்சுன்னா எவ்வளோ சாமி? 3/4. அவ்வளோதான். 1லேருந்து கால் போனால் 3/4. இல்லைங்க மிஸ், எனக்கு கணக்கு பேர் தான் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு தெரியலன்னா ஒரு முழு எண் இருக்குது, ஒரு பின்ன எண், நடுவில் மைனஸ் ஒன்று இருக்குது, குறுக்க பெருக்கி கழித்து பை பண்ணணும். ஒரு நாள் 4, 4லேருந்து 1 போனால் 3, 3/4. அப்போது எஸ்என்னுடைய மதிப்பு ஆஃப் இன்ட்டு 1 மைனஸ் 1/4 த ஹோல் பவர் n பை 3/4 வந்திருக்கு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் சாமி.
1/4 அப்படியே வச்சுக்கலாம். இந்த வகுத்தலா இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா என்ன வரும்? இது பண்ணலாம் 1/4 பவர் n. இந்த வகுத்தலுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? பெருக்கல் போடலாம். பெருக்கல் போட்டால் என்ன பண்ணணும்? தலைகீழாக போடணும். அப்போ 4/3ன்னு போடலாமா? ஸோ இந்த 4 இந்த 4 ஒன்று ஆகிடும், கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு இது 1 டைம் ஓர் 1 முன்னாடி எடுத்துன்னு வந்துடுங்க கீழுவை 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 பவர் n. அவங்க என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கப்பா. கணக்கில் அவங்க நிரூபிக்க சொன்னது 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4 பவர் n சொல்லியிருக்காங்க. நம்ம ஹோல் பவர் வச்சுருக்கோம். ஒன்று எத்தனை முறை போட்டு பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ 1/3 இன்ட்டு 1 மைனஸ் 1 பவர் n இஸ் ஆல்சோ 1 பை ஆல்வேஸ் 1 தான் 4 பவர் n. இதுதான் நிரூபிக்க சொன்னாங்க. எதை? சிக்மா k1 to n determinant of a power k equal to ஆன்சர் வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே சாமி.